ஃபியூச்சர் மேல குறியா இருந்த மஸ்க்கு இதெல்லாம் ஒண்ணுமே தடையா இருக்கல. அவரோட ஏம் எல்லாமே புதுசா எதையாவது லேர்ன் பண்ணணும், ஃபியூச்சர்ல அதனால ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் தான் இருந்திருக்கு. எந்த அளவுக்குன்னா கம்ப்யூட்டர்னா என்னென்ன பெருசா உலகத்துக்கு தெரியாத காலத்திலேயே தன்னோட 12வது வயசுல, அதாவது கிட்டத்தட்ட 1983 மாதிரியான காலகட்டத்துல வீடியோ கேமிங் கோடிங் கத்துக்கிட்டு ஒரு வீடியோ கேமையை உருவாக்கி $500 வித்திருக்காரு. அந்த காலகட்டத்துல டெலிவிஷன் என்னன்னு கூட நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் 1988 சவுத் ஆப்பிரிக்கால தன்னோட ஹை ஸ்கூல முடிச்சுட்டு சவுத் ஆப்பிரிக்காவை விட்டு தன்னோட அம்மாவோட நாடான கனடாக்கு போறாரு. காரணம், அந்த காலகட்டத்துல சவுத் ஆப்பிரிக்காவோட சட்டப்படி 18 வயசு ஆயிடுச்சுன்னா கட்டாயமா மிலிட்டரியில ஜாயின் பண்ணி சில வருஷங்கள் சேவிஸ் பண்ணணும். அதனால தன்னோட படிப்பு பாதிக்கப்படும்னு எலான் மஸ்க் ஃபீல் பண்ணாரு. கனடாக்கு வந்து குயின்ஸ் யூனிவர்சிட்டியில படிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ஊரும் அவருக்கு புதுசுங்கிறதுனால என்ன பண்ணணும்னு அவருக்கு சுத்தமா தெரியல. ஆனாலும் தன்னோட படிப்பை கண்டினியூ பண்ணணும்னா பணத்துக்காக ஏதாவது பண்ணி ஆகணும்னு கிடைச்ச சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு கிடைக்கிற ஃபுட்டை சாப்பிட்டுட்டு அவரோட படிப்பை கண்டினியூ பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆனாலும் அவர் உழைச்ச காசு அவரோட படிப்புக்கு போதுமானதா இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல.